Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூஸ் சீரியல் அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் நேற்று அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தேங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொமோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ என்ன டைட்டில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற டைட்டில் நேமோட இந்த சீரியலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் ப்ரொமோ. ஸோ அதோட கேஸ்ட் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்டர் ஸ்வாதிகா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹீரோயினி மெயின் லீடாக பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மலையாளம் சைடில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ் சீரியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பார்த்திங்கன்னா ஒன்னாலே அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்கும் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ் சீரியலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க. ஸோ ஆக்டிங் வாய்ஸும் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்களோட அப்டேட் இதுதான். ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ டீட்டெயிலை பார்க்கலாம். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்டர் தேவரா நரேஷ். ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா கடைசியாக அபி டைலர்ஸில் தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ரேஷ்மாவுக்கு பேரை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹீரோவை ஆக்ட் பண்ண போகிறது ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோவாக பண்ண போகிறாரு. இது ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஸோ இவரோட ஆக்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சீரியல் ஆக்டர் புனிதா. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து சின்ன மருமகளில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஹீரோயினோட அக்கா ரோல் பண்ணியிருப்பாங்க. ப்ரொமோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க வந்து இதில் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்டர் மதுமிதா. ஸோ இவங்களை பற்றி சொல்லணுன்னா, இவங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் சன் டிவியில் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறமா இந்த சீரியலில் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க விஜய் டிவியில் குக்கு கோமாளி சீசன் 6 வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்க இந்த சீரியலுக்குள்ளே ரொம்ப நாள் கழிச்சு வர்றது ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட இவங்க இந்த சீரியலில் வந்தது. ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சீரியல் ஆக்டர் அண்ட் சீரியல் ஆக்டர் ரவுதிரம். ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் மோஸ்ட்லி படத்தில் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமாக சீரியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்காரு. அதுவும் ஹீரோவோட அப்பாவை ஆக்ட் பண்ண போகிறாரு. இதில் நெகட்டிவ் ரோல், வில்லன் ரோல் பண்ண போகிறாரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் வந்து சைட் ரோல் பண்ணியிருப்பார், வில்லனாக தான் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக சீரியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இது ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட. ஸோ இவர் வந்து இந்த சீரியலில் ஆக்ட் பண்ண போகிறாரு. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதை ஒரு பக்கம் பார்க்கும்போது சீதாராமன் சீரியலில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஹீரோயினி வந்து நல்லவங்களாம் கொஞ்சம் இவங்க தான் வீட்டு செலவை பார்த்துக்குறாங்க போல இருக்குது. ஸோ இவங்களை எதிர்த்ததுனால ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணி இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் பார்க்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.